ஜூலி ரொம்ப கேவலமா வாடா நான் வர போறேன்டா நீ வந்து பாருடா அப்படின்னு விஜய் உரிமையில பேசுறாங்க எப்படி பாக்குறீங்க? வீடியோ எடு இப்போ போட்டுக்கணே சொல்லுங்க ஃபஸ்ட் டைம் ஜூலி வந்து இந்த மாதிரி ரொம்ப கேவலமா தளபதி விஜய் பேசுறாங்க எப்படி பாக்குறீங்க? அவளுக்கு அதை பற்றி பேச தகுதியே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு அதை பற்றி பேசுறதுக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு பெரிய இடத்துல இருந்தால் அவள் பேசலாம். அவள் வந்து தகுதியான ஆளே கிடையாது. அதை பற்றி பேசுறது தகுதியே கிடையாது. திருச்சியில் நான் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன் விஜய் நேரம் வரட்டும் நானும் இப்போ வர வேண்டியதானே சொன்னாலே இப்போ வர வேண்டியது இப்போ காண போனாலா சொல்கிறாள் இப்போ வர வேண்டியதானே இப்போ பிரச்சாரம் பண்ண தானே வந்தார் சார். அது பேசுறது வேஸ்ட்டு. நோ கமெண்ட். அது வேஸ்ட்டு. ரொம்ப ஒருமையில கேவலமாக பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க? அது வேஸ்ட்டு. நான் அதை பற்றி பேசி வேஸ்ட்டு. அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஜூலி ரொம்ப ஆட்டிட்டீரா அவளை அரசியலோட முடிச்சிடணும் நினைக்க. இதோட முடிஞ்சிருவா அவள். அது ஒரு கட்சியாகவே நான் எடுத்துக்கல. என்னோட என் பொண்ணுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஃபேனு, அவங்களுக்காகவே வந்திருக்கோம். எதிர்காலத்தில் தளபதிக்கு தாங்க இன்னைக்கு மாசே இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், அரசியல் பாருங்க. ஸ்டாலின் சொல்கிறாரு, அவரோட சொத்து மதிப்பெல்லாம் காமிச்சாரு. நம்புற மாதிரியே இல்லை. இதே தளபதி பாருங்க ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. ஸ்டாலின் தவிர ஒரு 10,000 ரூபா தான் இருக்கான். செலவுக்கு அவங்க வீட்டுக்கார மட்டும் தான் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குங்களா? 800 கோடி ரூபா 1000 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் க்ளோட் லைன் அப்படின்னு நிறைய கம்பெனிலாம் இருக்குது. மேனகா மூவிஸ்னு அவங்கள்ட்ட வெறும் 1000 ரூபா 10,000 ரூபா போட்டால் பொதுமக்கள் ஸ்டாலின் திமுக எத்தோட காலி. அவளெல்லாம் மதிக்காதீங்க. ஃபஸ்ட்டு அது மீடியாவுக்கு ஆல் மீடியாவுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். அந்த ஜூலின்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, தயவு செஞ்சு அது ஒரு டேஷு சரிங்களா? வேணா விட்டுருங்க, சொல்லக்கூடாது. பீப் போட்டா சொல்லணும். ஆனால் சவுண்டு கேட்குதா ஜூலி? கேட்குதா? ஏதோ பெரம்பூருக்கு வரேன்னு சொன்னீங்க, திருச்சிக்கு வந்தோன்னு கிழிச்சு அமிச்சிரும் எல்லாருமே சேர்ந்து. சரியா? பேசக்கூடாது. நீ வந்து அரசியலுக்கு என்ன பண்ணியிருக்க? ஒரு மயிரும் பண்ணல. பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ இங்கே திருச்சியில் இப்போ எல்லாமே மாறிடுச்சுண்ணா. திருச்சி மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லாமே மாறிடுச்சு. ஐயோ இல்லை வர சொல்லுங்க. ஆனால் இதாவது பிரச்சனை. நாங்கள் ஒன்றே மீடியா என்ன சொல்கிறது, அஃபிஷியலாக ஆக்ஷன் எடுப்போம், அன்அஃபிஷியலாக ஆக்ஷன் எடுப்போம். சரிங்களா? ஜூலி இங்கே வந்தால் ஒரே டைலாக்ல காலி, அவ்வளோதான். சரிங்களா? முடியாது. அவளுக்கே தெரியும் வெளியே போனா சப்புன்னு அரைஞ்சிருவாங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால தான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துன்னே பேசிட்டு இருக்கா. அவளால் அது ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும். ஜூலி காலி, அவ்வளோதான். கிழிப்பான் அவன். சிஎம்ஆலேயே ஒன்றும் பண்ண முடியல. அவன் என்னத்தை வந்து கிழிக்க போறா? அதான் சொல்றேன் இல்லைங்க, அவளால் வெளியில வந்து பேச முடியாது. அட்டி தான் வாங்குவா. யார் பேசுறா? ஜூலி வாடா போடான்னு பேசுறாளா? குழந்தை கூட அவளை கழுவி ஊத்துதுங்க. குழந்தைங்க கூட ஜூலி காலின்னு கழுவி ஊத்துது. அவளுக்கு அதுவே பெரிய அவமானம். ஆனால் அதையெல்லாம் தூக்கி தொடச்சி போட்டு அந்த 200 ரூபாய்க்காக அந்த நாய் கத்துது. அவ்வளோதான். அந்த நாய் அதுக்காக மட்டும்தான் கத்துது. சின்ன குழந்தைங்களே பார்த்தா அடிச்சு கொண்டுருவாங்க அவளை. சின்ன குழந்தைங்களே அவன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. யாருங்க தளபதி? யாருங்க? நம்மளுக்கும் அவருக்கும் என்ன இருக்கு? நமக்கு நல்லது செய்யணும்னு வராரு. அவரை நம்ம வரவே இருக்கிறோம். அவ்வளோதான். அவளுக்கு அது பொறுக்கலை. அவளுக்கு அவன் கிடக்குறான் சேட்டை. அவன் சாட்டையே கிடையாது. அவனுக்கு சும்மா தளபதியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தளபதியை சும்மா தட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் வைக்கிற ஆப்பு தான் தளபதி ஜெயிக்க போறாரு. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, அவன் சரியான சேட்டை பைய. சாட்டையெல்லாம் கிடையாது. ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாத மண்ணு பைய அவ. இவங்களுக்கெல்லாம் சோத்துக்கு வழி இருக்கா என்னன்னு தெரியல. தளபதியை பத்தி பேசுறதுக்கு நல்லா வழி இருக்கு. ஆனா தளபதி ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சு சாட்டை ஜூலி எல்லாம் காலி. ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ்நாடே இனி நம்ம தான். டிவி கேட்க ஓட் போடுங்க. அண்ணனை ஜெயிக்க வச்சிருங்க. அண்ணன் நமக்காக தான் வராரு. அவரை ஜெயிக்க வச்சிருங்க. புரியல? விசில் சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க. விஜய் என்ன சொன்ன மாதிரி அந்த காதிலே விசிலை ஊதி அனுப்பி விட்டுருங்க. அக்கா நீங்கள் தான் சொன்னீங்க அண்ணன் நீ நாளைக்கு தான் பிரச்சாரத்துக்கு வர இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன்னு. எங்கள் அண்ணன் இன்னைக்கு வந்துட்டாரு. நீ எங்கே போன ஆளை காணணும் ரொம்ப நாளா. அவங்க வர மாட்டாங்க. இங்கே இப்போ வந்துருக்கலாமே, ஏன் இப்போ வர மாட்டோம்னாலும் வராங்க. முதல்ல பேசுவோம். டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க இப்படி அப்படின்ட்டு. அண்ணன்ட்டு மனசாக அண்ணனுக்கு கூப்பிடுறீங்க. அப்போ ஏன் திட்டுறீங்க? நேரடியாக திட்ட வேண்டியதானே. இங்கே இருக்க அவங்க அண்ணன் அவ்வளோ அண்ணன் இருக்காங்க, அவ்வளோ தம்பி இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சகோதரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து பேசாமல் நீங்கள் அங்கே உட்காந்து பேசுவீங்கன்னா அப்படி தான் பேசுவீங்க. அடுத்து யாருன்னா சாட்டையெல்லாம் பற்றி பேசணும். சாட்டையத்துக்கு முந்திர அடிச்சுக்க சொல்லணும். முடிஞ்சு போச்சுன்னு எங்கால் டைலாக் தான். அவருக்கு நிறைய வேலை இருக்குது. எவ்வளோ பத்திரிக்கை இவ்வளோ மாதிரி சும்மா இத்தனை ஆள்லாம் பார்க்க முடியாது. அதனால் அவர் போயிட்டே இருக்கட்டும். ஆய மட்டும் போக சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
சாட்டையை பற்றி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சாட்டை எலெக்ஷன் அவங்க கட்சி ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆகுது. இப்போ அண்ணன் வந்துட்டாருன்னு சொல்லி அண்ணன் அவன் வந்து முன்னாடி போய் அவன் வேலையை பார்த்தா பரவாயில்ல, இவர் இதை பண்ணுறாரு டைலாக் சொல்லி இவன் போய் ட்ரெண்ட் ஆகிறதுக்காக, இவன் யூடியூப்பில் காசு சம்பாதிக்கிறதுக்காக இவன் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு அவன் வந்து கட்சியிலேயே நான் ஃபஸ்ட்டே ஆக்சுவலாக கோயத்தில் வேலை செஞ்சேன். இந்த ஏதோ ஏதோ கலெக்ஷன்லாம் பண்ணி அந்த காசில் தான் அவன் கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. அவன் ஊருக்கு என்ன பண்ணியிருக்கான், சில பேர்ட்ட அடி வாங்கிட்டு தான் ஊரை விட்டு கொண்டு அந்த சாட்டலன்றவலாம். இப்போ எங்கள் அண்ணனை பேச அவனுக்குலாம் தகுதியே கிடையாது. ஸ்டேஜ் போட்டு பேசுகிறான், சேலஞ்ச் வச்சுக்கலாம், கூட்டம் எங்கே வருதுன்னு, நாம் தமிழருக்கு வருதா டிவி கேட்க வருதா அப்படின்ட்டு. இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிச்சு காமிப்போனா, கண்டிப்பாக. சரிங்களா? பிரச்சாரத்துக்கு கூட்டத்தை பாருங்கள். டிஎம்கே கூட நேற்று அவர் வாக்கிங் போகும்போது திருச்சியில் வாக்கிங் போகிறாங்க போலீஸ். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இன்றைக்கி போலீஸ் ஓகே இந்தளவு ஒத்துழைச்சாங்க. அந்த போலீஸுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், டிவிகே எல்லா சார்பாகவும். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், இந்த போலீஸ் ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகடிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்கள் எல்லாத்தோட கருத்து. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று தெரியுங்களா, எப்போ ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அண்ணன் இதை பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ண, ஃபஸ்ட்டு அது ஒரு ஆளே நான் அது பேசுகிற அளவுக்கு. அதே மாதிரி தமிழ்